அனைவருக்கும் மீனூஸ் கிச்சனின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து தக்காளி வச்சு ஒரு ஊறுகாய் தான் பார்க்க போகிறோம். நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அது ஒரு மாதிரி செஞ்சுருக்கேன். இப்போ இது வேறு மாதிரி கொஞ்சம் இந்த மாதிரி நாட்டு தக்காளி 1 கிலோ பழம் எடுத்திருக்கேன். நல்லா கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு பார்த்திங்கன்னா தனி மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டுக்கணும். அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 1/2 டீஸ்பூன் வெந்தயம் கடாயில் போட்டு வறுத்துக்கலாம். அது மாதிரி 1 டீஸ்பூன் கடுகு, இது ரெண்டையும் நம்ம லேசாக சூடு வர வறுத்து பொடி பண்ணிக்குவோம். அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருங்காயம் நான் எண்ணெயில் பொரித்து பொடி பண்ணி வச்சுருக்கேன். இதையும் நம்ம சேர்த்துக்கணும். நம்ம தனி மிளகாத்தூள், உப்பு போட்டுக்கணும். இப்போ வந்து லேசாக வறுத்து நம்ம பொடி பண்ணிட்டு வந்துடலாம். அது கூட பார்த்திங்கன்னா ஒரு 10 காஞ்ச மிளகாயும் நான் எடுத்திருக்கேன். மிளகாத்தூள் போட போகிறோம், இருந்தாலும் இது கொஞ்சம் ஒரு மாதிரி நரநரன்னு கொஞ்சம் ஒரு மாதிரி திப்பியாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறனால இதையும் எடுத்திருக்கேன். இதையும் நம்ம சேர்த்து பொடி பண்ணிக்கலாம். கடுகும் வெந்தயமும் பொடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மிளகாயும் பொடி பண்ணிக்கலாம். இப்போ இந்த தக்காளியை வந்து நம்ம கொஞ்சம் நல்லா தண்ணி ஊற்றி நல்லா கழுவி எடுத்துகிட்டு, இது வந்து பார்த்திங்கன்னா 1 கிலோ பழம் எடுத்திருக்கேன். 1 கிலோவுக்கு ஒரே மாதிரி சைஸில் 10 பழம் இருக்குது. இது கொஞ்சம் மேலே ஒரு மாதிரி காய் மாதிரி இருக்குது, ஆனால் எல்லாம் ஒரே மாதிரி நல்ல பழமாக இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இதில் 6 இருக்குது, 7, 8, 9, இது 1 சேர்த்தா 10. இது என்ன கொஞ்சம் கல் மாதிரி இருக்கும், வேறு ஒன்றும் இல்லை. இதை மட்டும் நம்ம அப்புறம் நறுக்கி எடுத்துக்கலாம். இப்போ கரெக்டாக 1 கிலோவுக்கு 10 பழம் இருக்குது. ஒரே மாதிரி இருக்கிறதுனால நிறுவைக்கு வந்து 10 பழம் நிற்கிது. இப்போ இதை வந்து நம்ம தண்ணி ஊற்றி நல்லா ஒரு கொதிக்க வச்சு எடுத்துகிட்டு இந்த தோலை வந்து நம்ம உரித்து எடுத்துக்கணும். இப்போ அந்த ப்ராசஸ் பார்க்கலாம். இப்போ நம்ம கடாயை வச்சுட்டு இந்த மாதிரி இந்த கடுகையும் வெந்தயத்தையும் லேசாக பொடி பண்ணி எடுத்துக்குவோம், வறுத்து எடுத்துக்குவோம். சிவந்த நிறம் வர்ற வரைக்கும் வறுத்துட்டு எடுத்துக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பக்கம் அடுப்பில் வந்து தண்ணி நல்லா எல்லா பழமும் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுருக்கேன். இது நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நம்மளோட கடுகும் வெந்தயமும் நல்லா புரிஞ்சிருச்சு. இதை நம்ம பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். அது கூட இந்த வரமிளகாயும் நம்ம சேர்த்து பொடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்மளோட கடுகு வெந்தயம் மிளகாய் எல்லாம் வந்து 1-2 பொடி பண்ணியாச்சு. இன்னும் கொஞ்சம் நைஸாக பொடி பண்ணிக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஊறுகாய்க்கு தகுந்த அளவு உப்பு வந்து ஈரப்பதமாக இருக்கிறதுனால கொஞ்சம் வறுத்துட்டு நம்ம அதில் சேர்த்துக்கலாம். இந்த தக்காளி ஊறுகாய்க்கு தேவையான உப்பு மட்டும் நம்ம வறுத்துட்டு சேர்த்து அதோட பொடி பண்ணிட்டு வந்துடலாம். ஏன்னா உப்பு வறுத்து சேர்க்கும்போது உங்களுக்கு ஊறுகாய் வந்து கெட்டு போகாமல் இருக்கும். சில பேர் சும்மா அப்படி கை நல்லா அள்ளி போடுவாங்க. அப்படி போடுறத விட இந்த மாதிரி வறுத்து சேர்த்து பாருங்கள். இந்த ஊறுகாய் வந்து அப்படி பூசணம் பூக்காமல் நல்லாயிருக்கும். நீங்கள் எந்த உப்பு போட்டாலும் சரி, கல் உப்பு போட்டாலும் சரி, வறுத்துட்டு அதை பொடி பண்ணி போடுங்க. அப்படியே அள்ளி போடாதீங்க. கல் உப்புலாம் நிறைய கல் மண்ணெல்லாம் இருக்கும். அதனால் இதை இப்போ நம்ம இதோட சேர்த்து நம்ம பொடி பண்ணிக்கலாம். இப்போ நான் அந்த உப்பையும் இதோட சேர்த்துட்டேன். இது சேர்த்து நல்லா பொடி பண்ணிக்கலாம். பத்தலைன்னா மறுபடியும் நம்ம உப்பு வந்து கொஞ்சம் வறுத்து பொடி பண்ணி வறுத்து எடுத்து வச்சுட்டோம்னா இந்த தூள் உப்பு இருந்தால் வறுத்து எடுத்து வச்சுட்டு அப்புறம் மேலாப்பில் பத்தலையெல்லாம் தூவிக்கலாம். இப்போ இதை வந்து நல்லா நைஸாக பொடி பண்ணிட்டு வந்துடலாம். நான் கொஞ்சம் உப்பு எக்ஸ்ட்ரா வறுத்து எடுத்து வச்சுக்கிறேன். பத்தலைன்னா அதில் நம்ம சேர்க்கணும். அதனால் வறுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா ஊறுகாய்க்கு பத்தலைன்னா அதை சேர்த்துக்கலாம். இப்போ நம்மளோட தக்காளியும் வந்து நல்லா ஒரு மாதிரி கொதி வந்துருச்சு. தக்காளி மூழ்கிற அளவுக்கு நம்ம தண்ணி வைக்கணும். அப்போ வந்து தக்காளி வெடிச்சிட்டு தோல்லாம் உறிஞ்சி வரும். அப்போ நம்ம இறக்கிக்கலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட தக்காளி வந்து இந்த பக்கம் அப்படி நல்லா தோல் வந்து வெடிச்சு வந்துருச்சு. இப்போ வெடித்த பழத்தை நம்ம எடுத்து அதில் மாற்றிக்கலாம். ஆறுனதுக்கப்புறம் நம்ம தோல் உரிச்சிட்டு நம்ம வந்து ஊறுகாய் செய்ய ஆரம்பிக்கலாம். கொஞ்சம் ஆறணும். நல்ல இந்த மாதிரி தோல் நல்லா வெடித்து வரும். வெடித்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துகிட்டு தோலை உரிச்சிட்டு நம்ம வந்து செய்யலாம். ஆனால் நீங்கள் முதல்ல போடும்போது நல்லா பச்சை தண்ணியிலே போட்டுருங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த தண்ணியில் நின்று அந்த பழம் நல்லா வெந்து வெடித்து வரும். பாருங்கள், எல்லாமே நல்லா வெடித்து வந்துருச்சு. இது எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். இப்போ நம்மளோட தக்காளியெல்லாம் இந்த மாதிரி தோலை உரித்து எடுத்துக்கணும். அது வெடிச்சிருக்க இடத்துல நம்ம உரித்தோம்னா இந்த மாதிரி நல்லா உரிக்க வரும். இந்த மாதிரி உரித்து எடுத்துகிட்டு இப்போ நம்ம வந்து இந்த காம்பு பகுதிக்கிட்ட மட்டும் கொஞ்சமாக நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா அது வந்து வேகும்போது உங்களுக்கு கல் மாதிரி இருக்கும். இவ்வளோ தக்காளி தோல் நம்ம எடுத்தாச்சு. இது வந்து தக்காளி தோலோடு போட்டோம்னா நம்ம சாப்பிடும்போது அப்படி வாய்க்கு கடிபட்டுக்கிட்டே இருக்கும். அதனால் தோல் எடுத்துட்டோம்னா கொஞ்சம் நல்லா நைஸாக சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். தோலெல்லாம் நல்லா எடுத்துகிட்டு இந்த தலைப்பை மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த கார்னரை மட்டும் அப்படி நம்ம கட் பண்ணி எடுத்துடணும். இப்போ நம்ம வந்து பொடி பண்ணி வச்ச அந்த கடுகு வெந்தயம் வரமிளகா உப்பு இது 4 சேர்த்து பொடி பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு வந்து வரமிளகா தூள் தனித்தூள் வந்து ஒரு 50 கிராம் எடுத்திருக்கேன். காஷ்மீரி சில்லி வந்து ஒரு 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். இதுக்கு வந்து ஃபைனல் டச்சாக ஒரு துண்டு வெல்லம் சேர்த்துக்கணும். அப்புறம் வந்து நம்ம பெருங்காயம் வந்து பொடி பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். அதாவது கொஞ்சம் அது இந்த பனி வாடைக்காக கொஞ்சம் அப்படியே இறுகி போன மாதிரி ஈரப்பதமாக இருந்துச்சு. அதனால் எண்ணெயில் போட்டு பொரித்து பொடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா உப்பு நம்ம வறுத்து எடுத்து வச்சுருக்கோம். தேவைப்பட்டால் இது சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி நம்ம வந்து உப்பு கடுகு வெந்தயம் வரமிளகாயோடு சேர்த்து பொடி பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். தேவைப்பட்டால் நம்ம அந்த உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த கார்னரை மட்டும் நம்ம வந்து லேசாக அப்படியே கத்தினால் நறுக்கி எடுத்துகிட்டு நம்ம இப்போ தாளிக்க ஆரம்பிக்கலாம். இப்போ நம்மளோட காம்பு பகுதி எல்லாமே இந்த மாதிரி எடுத்தாச்சு. 1-2 தோல் அப்படி இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃபுல்லாகவே தோலாக இருந்தால் நம்ம எடுத்து சாப்பிட முடியாது. அதுக்காக நம்ம தோலை ரிமூவ் பண்ணிக்கிறோம். ரெண்டாவது இந்த காம்பு பகுதி வந்து ரொம்ப கனமாக இருக்கும். அதனால் நமக்கு வதங்குறதுக்கு லேட் ஆகும். அதனால் இதை எடுத்துட்டோம்னா நமக்கு ஈஸியாக வதங்கிடும்.
இந்த தண்ணி வந்து நம்ம உரிக்கும் போது கீழே ஊற்றுனது தான், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம பச்சை தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம். சேர்க்காம நம்ம வந்து இந்த தக்காளியிலே நம்ம வந்து வதக்கி விடணும். இதை எடுத்து குப்பையில் போட்டுட்டு நம்ம அடுத்தது தாளிக்கலாம். இப்போ நம்ம அடுப்பத்தை வச்சுட்டு கடாய் வச்சாச்சு. கொஞ்சம் அகலமான கடாயை எடுத்துக்கோங்க. கொஞ்சம் வெளியில் தெரிச்சு விழுகும், அதனால் கொஞ்சம் பெருசாகவே எடுத்துக்கலாம். நான் இப்போ கம்மி பழம் 10 பழங்கிறனால இதே கடாயை வச்சுருக்கேன். நீங்கள் நிறைய செய்கிறதா இருந்தால் இன்னும் கொஞ்சம் பெருசாக எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வந்து நல்லெண்ணெய் தான் இதுக்கு நம்ம சேர்க்கணும். செக்கு நல்லெண்ணெய் பாருங்கள். இதுக்கு ஒரு 100 கிராம் போல் எண்ணெய் ஊற்றிக்குவோம். எண்ணெயிலே தான் நமக்கு இந்த பழம் வேகணும், அதனால் நல்லா தாராளமாக எண்ணெய் விட்டுக்கலாம். இது நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து இதில் வந்து கடுகு மட்டும் சேர்த்துக்குவோம். பெருங்காயம் போடுறதா இருந்தால் இப்போ போட்டுக்கலாம். நான் வந்து ஆல்ரெடி பெருங்காயம் பொரிச்சு வச்சுருக்கிறதுனால நடுவில் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் அப்படின்ட்டு அப்படியே வச்சுருக்கேன். இப்போ நம்ம எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நம்ம வந்து கடுகு வந்து 1 டீஸ்பூன் நம்ம செய்ய போகிற அளவுக்கு தகுந்த அளவு சேர்த்துக்கோங்க. இது பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த உரித்து வச்சுருக்க தக்காளியை அப்படியே அதில் சேர்த்துக்கணும். இது வந்து நம்ம தண்ணியே சேர்க்கல, தண்ணி சேர்க்காமல் செய்கிறதுனால கெட்டு போகாது. ரொம்பவும் நீங்கள் வந்து ஊறுகாயெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வருஷ கணக்குக்கெலாம் வச்சுக்க வேண்டாம். 2 மாதம் 3 மாதத்துக்கு ஒருக்கா அந்த மாதிரி செஞ்சு நம்ம புதுசாகவே சாப்பிட்டுக்கலாம். இந்த உப்பில் போட்ட ஊறுகாய் தான் உங்களுக்கு வந்து 4 படை ஊறுனா ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படிங்கிறனால உப்பில் போட்ட ஊறுகாய் மட்டும் வருஷமானா வச்சுக்கலாம். இந்த மாதிரி செய்கிறதெல்லாம் நீங்கள் வந்து 2 மாதத்துக்கு ஒருக்கா 3 மாதத்துக்கு ஒருக்கா அப்படி செஞ்சுக்கலாம் புதுசாக. இப்போ நம்மளோட கடுகு நல்லா வெடிச்சிட்டு கொஞ்சமாக தக்காளியை சேர்த்துக்குவோம். கொஞ்சம் நல்லா ஒவ்வொன்றா போடுறோம். நம்ம தக்காளி வந்து நல்லா கொதிச்சிட்ருக்கு. இது வந்து நம்ம கண்டினால் கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி கட் பண்ணி விடணும். நல்லா வதங்க அது வந்து உங்களுக்கு நல்லா உடஞ்சி வந்துடும். இல்லை நீங்கள் கத்தியில் கட் பண்ணிவிட்டு கூட சேர்த்துக்கலாம். கட் பண்ணும்போது ரொம்ப தண்ணியாக ஊற்றிடுமேங்கிறக்கா நான் கட் பண்ணலை. இந்த காம்பு நறுக்கிற போதே ரொம்ப தண்ணியாக ஊற்றிடுச்சு. இதிலே நல்லா வதங்கி வரட்டும். வந்ததுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம மிளகாத்தூள்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் மஞ்சத்தூள் மட்டும் கொஞ்சம் சேர்த்துருவோம். என்னோடய ஸ்பூனில் அது பெரிய ஸ்பூனில் 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். எப்படி நல்லா கொதிக்கலாம். கொதிக்க தக்காளி வெந்து வரும்போது உங்களுக்கு நல்லா உடஞ்சி வரும். இப்போ நம்மளோட தக்காளி பாருங்கள் நல்லா எண்ணெயிலே நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த மாதிரி வரணும். அந்த கொஞ்சம் தொக்கா இருக்கும், அது பரவாயில்ல. நம்ம வந்து தோல் அதனால சும்மாவே கடிச்சு சாப்பிட்லாம். இல்லை நீங்கள் மிக்சியில் அரைச்சி ஊற்றுறனாலும் அரைச்சி ஊற்றிக்கலாம். அரைச்சி ஊற்றினா ரொம்ப தெரிச்சிக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி சாப்பிட்டா கொஞ்சம் நமக்கு அந்த பச்சடி மாதிரி ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். பச்சடி மாதிரி வாயில் மென்று சாப்பிட்ற மாதிரி. அதான் நல்ல பழுத்த பழமாக இருந்தால் உங்களுக்கு அந்த இது தெரியாது. சில இடங்களில் வெள்ளையாக இருக்குது. இது எப்படி கரண்டினால் நம்ம அப்படியே குத்தி விட்டோம்னா இந்த கனமாக இருக்க பகுதியெல்லாம் நமக்கு நல்லா மசிஞ்சு வந்துடும். இன்னும் நம்ம மிளகாய் பொடியெலாம் சேர்க்கலை, நீங்கள் தான் சேர்க்கணும். ஓரளவுக்கு இந்த மாதிரி நல்லா மசிஞ்சு வந்ததுக்கப்புறம் தான் நம்ம சேர்க்கணும். ஆரம்பத்திலே சேர்த்துட்டோம்னா ரொம்ப வந்து கலர் வந்து மிளகாத்தூள் வெந்து அப்படி கலரே கருப்பாயிடும். அதனால் கொஞ்சம் இறக்க போகும்போது கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வரணும். இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் நல்லா நசுக்கி விடணும். இது வேக கொஞ்சம் சரியாயிடும் உங்களுக்கு. இப்போ நம்ம தக்காளியில் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நம்ம வந்து பொடி பண்ணி வச்ச கடுகு வெந்தயம் அந்த பொடியை சேர்த்துக்குவோம். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த தனி மிளகாத்தூள், ஏன்னா நாட்டு தக்காளிங்கனால உங்களுக்கு நல்லாவே காரம் இழுக்கும். இப்போ நம்மளோட காஷ்மீரி மிளகாத்தூள், அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த பெருங்காயத்தூள் இதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு பத்தலைன்னா கொஞ்சம் டேஸ்ட்டு பார்த்துட்டு அப்புறம் வேணால் நம்ம வறுத்து வச்சுருக்க உப்பை சேர்த்துக்கலாம். பாருங்கள் என்ன சூப்பராக கலர்ஃபுல்லாக நம்மளோட தக்காளி ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சு. இது வந்து சாதம், சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்துக்கும் மேட்ச் ஆகும். டக்குன்னு ஸ்கூலுக்கு பிள்ளைங்களுக்கு கூட லேசாக ஒரு துண்டு போட்டு பெரட்டி ஒரு ஸ்பூன் போட்டு சாப்பிட்ற பெரட்டி கூட கொடுத்து விடலாம். 2 உருளைக்கிழங்கு சிப்ஸை வச்சு ஸ்கூலுக்கு கொடுத்து விட்டுலாம். பாருங்கள் நம்ம பொடியெல்லாம் போட்டதுக்கப்புறம் தான் எண்ணெய் நல்லாவே வெளியில் வருது. இப்போ நம்ம ஃபைனலாக வெல்லம் மட்டும் சேர்க்கணும். ஒரு கொதி வந்துடட்டும். இப்போ நம்மளோட தக்காளி ஊறுகாய் வந்து சூப்பராக கொதிக்குது பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்குது கலர். அதுக்கும் இப்போ கொஞ்சம் உப்பு பத்தலை, நான் வந்து உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். அந்த காரம்லாம் இன்னும் கொஞ்சம் இழுத்த தான் வந்து உப்பு தெரியும் நமக்கு. இப்போ நம்ம ஃபைனலாக வெல்லம் சேர்த்துட்டு ஊற்றிக்கலாம். அதுக்கே ஆறினதுக்கப்புறம் கண்ணாடி பாட்டில் போட்டு முடி ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம்னா ஒரு 2 மாதத்துக்கு இது சரியாக வரும். ஒரு 10 பழம் இல்லை நீங்கள் 5 பழம் இந்த மாதிரி கூட போட்டு பாருங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி துண்டு துண்டாக இருக்க பிடிக்கல அப்படின்னா நீங்கள் மிக்சியில் அதை தண்ணியில் கொதிக்க வச்சு தோல் உரிச்சதுக்கப்புறம் மிக்சியில் கூட நீங்கள் அடிச்சுட்டு போட்டுக்கலாம். பாருங்கள் என்ன ஒரு எண்ணெயாக இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம ஃபைனலாக வெல்லத்தையும் சேர்த்துக்குவோம். இது வந்து கொஞ்சம் பாகு வெல்லம், அதனால் கையில் நசுக்கும் போதே நசுங்குது. கொஞ்சம் வச்சுட்டேன், நான் ரொம்ப இனிப்பாக இருக்கும். இப்போ நம்மளோட சூப்பரான தக்காளி ஊறுகாய் அருமையாக ரெடி ஆகிடுச்சு.
இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அவசியம் செஞ்சு பாருங்கள். இது அலுமினிய பாத்திரமாக இருந்துச்சுன்னா உடனே டக்குன்னு மாற்றிடுங்க. வேறு எதுக்கு கடாய் வந்து அலுமினிய கடாயில் செஞ்சிங்கன்னா உடனே சடக்குன்னு மாற்றிடுங்க. எந்த ஊறுகாய்னாலுமே ரொம்ப நேரம் அந்த இதில் வச்சுக்க வேண்டாம். சூப்பரான நம்மளோட தக்காளி ஊறுகாய் அருமையாக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். நான் இப்போ எடுத்து வச்ச எல்லா பொருளுமே சேர்த்துட்டேன். உப்பு அந்த எடுத்து வச்ச உப்பையும் சேர்த்துச்சு. மிளகாத்தூள், காஷ்மீரி தூள், கடுகு, ஜீரகத்தூள் எல்லாமே சேர்த்துச்சு. இப்போ நம்மளோட சூப்பரான தக்காளி ஊறுகாய் ரெடி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அனைவருக்கும் நன்றி. இப்போ நம்மளோட சூப்பரான தக்காளி ஊறுகாய் அருமையாக ரெடி ஆயிடுச்சு. ஆறுன அப்புறம் பாட்டில் போட்டாச்சு. நல்ல டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி. சூப்பரான நம்மளோட தக்காளி ஊறுகாய்.